அனைவருக்கும் வணக்கம். முதல்ல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியல. ஒரு மைக்கு 4 பேர் இருந்தால் ஒரு நாள் ஃபுல்லாக பேசிகிட்ருப்பேன். ஆனால் இன்றைக்கி கழுத்து வேற வார்த்தை இருக்குது, அது வெளியே வர மாட்டேங்குது. ரொம்ப நிறைவான நாள், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு பல வருட கனவுன்னு சொல்லலாம். ஒரு என் ஆரம்பத்திலிருந்து ஒரு 8ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு படிக்கும் போதிலிருந்தே எழுத ஆரம்பிக்கிறது, தேட ஆரம்பிக்கிறது, கவிதைனா என்ன அப்படின்னு இன்னும் ஆழமாக வாசிக்கிறது அப்படிங்கிற பயணம் தொடங்கிடுச்சு. இதுக்கு முதல் விதையை போட்டவங்க அப்படின்னா, நான் பள்ளி காலங்களில் படிக்கும்போது நல்லா படிக்கக்கூடிய பெண், எல்லாத்துலேயுமே முதல் மதிப்பெண் வாங்குவேன். ஆனால் கணிதத்தில் மட்டும் பாஸ் கூட ஆகவே மாட்டேன். கணக்கு டீச்சருக்கு எப்போவுமே கம்ப்ளைண்ட்டாகவே இருக்கும், ஏன் எல்லா சப்ஜெக்டும் படிக்கிற பொண்ணு நம்ம சப்ஜெக்ட் மட்டும் படிக்கவே மாட்டேங்கிறேன் அப்படின்னு. முதல் முறையாக நான் என் கணக்கு டீச்சர்கிட்ட பாராட்டு வாங்கினது கணக்கு போட்டெல்லாம் இல்லை, கவிதை எழுதி தான். ஒரு முறை அவங்க கடைசி பீரியட் டைமில் சும்மா இருக்கும்போது கிளாஸ்க்கு ஒரு தலைப்பு கொடுத்து எழுத சொன்னாங்க. 6ஆம் வகுப்பு படிக்கும்போது அதுதான் நான் முதல்ல எழுதின கவிதை. அதுக்கு தான் அவங்க என்னை பாராட்டினாங்க. இன்ன வரைக்கும் கணக்கு சரியாக வருதான்னு தெரியல, வரல, அதான் உண்மை. ஆனால் கவிதை ஓரளவுக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் நான் பார்த்த நிறைய மனிதர்கள், நிறைய ஆசிரியர்கள், நண்பர்கள் என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வர உதவி பண்ணியிருக்காங்க. அவர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் +2 முடித்த உடனேயே அப்பா வேறு எங்கேயும் எனக்கு கல்லூரிகளில் கிடைக்கல. அப்போது என்னை நேராக கொண்டு போய் ஆங்கிலம் படிக்க சேர்த்துட்டாங்க. அங்கே போய் நான் எல்லா தொகையும் கட்டி படிக்க போயாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு வேறொரு கல்லூரியில் அரசு கல்லூரியில் கூப்பிடுறாங்க. வருத்தமாக இருக்குது, ஐயோ பணம் கட்டிட்டோமே, திரும்ப அங்கேருந்து போகுதா, அப்பா கஷ்டப்பட்டு கட்டியிருக்காரு அப்படின்னு. ஆனால் எனக்கு தமிழ் படிக்க தான் பிடிக்கும். எங்கள் அப்பாவுக்கு எனக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணுறது தான் அவருக்கும் ரொம்ப பிடிக்கும். அவர் கொஞ்சம் கூட தயங்காமல் என்னை அங்கிருந்து திரும்ப கொண்டு சேர்த்து விட்டார். அப்பா அங்கிருந்து கொண்டு வந்து விட்டுட்டார். என்னை திரும்ப இன்னொரு அப்பா கையிலே கொடுத்த மாதிரி அப்படின்னா என்னுடைய ஐயா கதிரவன் ஐயா. பொதுவாக ஒரு மாணவிக்கு இவ்வளோ செய்வாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. எப்போ நீங்கள் அவர் வீட்டுக்கு போனாலும் இல்லை அவரை பார்க்க போனாலுமே பொதுவாக நம்ம ஒரு பழம் கொடுக்கறது, இனிப்பு கொடுக்கறது வழக்கம். அவர் அப்படியெல்லாம் இல்லை. ஏதோ ஒரு புத்தகத்தை குடிச்சு, இது படிச்சியா, அது படிச்சியா, அதை முடிச்சுட்டு வந்துட்டியா, இதை கட்டுரை எழுது, இதை கவிதை இதுன்னு சொல்லி நம்மளை உந்திகிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒன்று பண்ணுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த உந்துதல் தான் என்னை இது வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. ஐயா, உங்களுக்கு ரொம்ப நன்றி ஐயா. நன்றி சொல்லி அந்நியப்படுத்தலை. எப்போவுமே உடனிருந்து இதே மாதிரி துணையாக இருங்க. அம்மா அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. அடுத்ததாக, இந்த புத்தக வேலை ஆரம்பித்ததில் இருந்து நான் ஒருத்தரை ரொம்ப தொந்தரவு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு காய்கறி வாங்க போன மாதிரி தக்காளி சரியில்லை, வெண்டைக்காய் சரியில்லை, அந்த மாதிரி சொன்ன மாதிரி, ஐயா அட்டைப்படத்தில் பட்டாம்பூச்சி இல்லை, அட்டைப்படத்தில் யானை இல்லை, பாம்பு இல்லை, அது இல்லை, இது இல்லை, ஏதாவது ஒன்று சொல்லி அவர் போட்டு குறைஞ்சிட்டே இருந்தேன். ரொம்ப சிறப்பாக எனக்கு அட்டைப்படத்தையும் நூலையும் வடிவமைச்சு கொடுத்துருக்காரு. இது நான் சொல்லவே இல்லை, இந்த அட்டைப்படம் இப்படி தான் வேணும்னு சொல்லவே இல்லை. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, எங்கள் அம்மா தலை சீவி நான் பார்த்ததே இல்லை. எங்கேயாவது போகணுன்னா மட்டும்தான் அவங்க தலை சீவுவாங்க. அதிகமாக அவங்கள நான் கொண்டு வர மட்டும்தான் பார்த்துருக்கேன். இது பாருங்க, ஒரு கொண்டை போட்ட பெண் தான் இருக்காங்க. இது ரொம்ப இயல்பாக அமைஞ்சிருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி அகமது கனி சார் உங்களுக்கு. அதே மாதிரி கவிதையை தேர்ந்தெடுத்து அதற்கு அணிந்துரை எழுதி கொடுத்த கவிஞர் பூபாலன் அண்ணா, அம்சப்பிரியா அவர்கள், உங்களுக்கு ரொம்ப நன்றி. இது எல்லாத்தையும் விட ஒருத்தருக்கு ரொம்ப முக்கியமாக நன்றி சொல்லணும். இது என்னுடைய கனவு மட்டும்தான், ஆனால் இதை நிறைவேற்றுறதுக்காக எல்லா உதவிகளும் பண்ண கௌதமன் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி. நிறைய அன்பு, எங்கள் குடும்பத்தின் சார்பாக நிறைய அன்பு. நான் இதை தொகுப்பை முடித்த உடனே நான் என்ன உணர்ந்தேன் அப்படின்னா, படித்ததெல்லாம் எவ்வளோ தலையில் இருக்குன்னு எனக்கு தெரியல, அதை எவ்வளோ தூரம் நான் கொண்டு போகணும்னு தெரியல. ஆனால் நான் நிறைய மனிதர்களை, நல்ல நல்ல அன்பான மனிதர்களை சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு நிறைவாக இருந்துச்சு. நான் எப்போ கூப்பிட்டாலும் எனக்கு உதவி பண்ணி கொடுக்குறவங்க, எனக்குன்னு முன்னாடி நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய மனிதர்களை நான் சம்பாதிச்சிருக்கேன். அதுதான் நான் பெரிய சொத்தாக நினைக்கிறேன். என்னுடைய குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கடைசியாக இங்கிலீஷில் சொல்லுவாங்கல்ல, த பெஸ்ட் கீப்ஸ் த லாஸ்ட் அப்படின்னு. அப்பா 2021 நினைக்கிறேன், என்ஜிஎம்
கல்லூரியில் வந்து இலக்கிய வட்டம் நடந்துட்டு இருந்தபோது அப்பா எனக்கு கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு பூபாலன் சார்கிட்ட அம்சப்பிரியா சார்கிட்ட நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அப்போ வந்து எனக்கு பஸ் ஏறி ஒரு இடத்துக்கு கூட தெரியாது. காலேஜ் விட்டு பஸ்ஸு போயிடுச்சுன்னா அடுத்த பஸ்ஸு வரும், மற்ற நண்பர்கள் எல்லாம் ஏறி போவாங்க, நான்லாம் போக மாட்டேன். ஃபோன் பண்ணி அப்பாவா, அப்பா வந்து அதுக்குள்ளே 4 பஸ்ஸு போயிருக்கும், அப்பா வர்றதுக்குள்ளே 4 பஸ்ஸு போயிருக்கும். ஆனால் அதெல்லாம் ஏற மாட்டேன், அப்பா வந்து தான் என்னை திரும்ப கூட்டிகிட்டு போகணும். அப்படிப்பட்ட மனிதர் நம்ம என்ன ஆசைப்பட்டாலுமே அதை சொல்கிறதுக்குள்ளே நினைக்கிறதுக்குள்ளேயே பண்ணித்தரக்கூடிய ஒருவர். இப்போது வரைக்குமே அப்படி தான் இருக்கார், இனிமேலும் அப்படித்தான் இருப்பார். ரொம்ப நன்றி. என் குடும்பத்துக்கு, அப்பா அம்மா நண்பர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இந்த தொகுப்புக்கு காரணமாக இருக்கக்கூடியவங்க. அடுத்து அவளினும் அலர்வனம், இது நான் வந்து ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கும்போது தேர்ந்தெடுத்த தலைப்பு. அது இந்த கவிதைகளுக்கு பொருத்தமாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. முழுக்க இதில் நான் அதிகமாக அம்மாவை தான் எழுதியிருக்கேன். எங்கள் அம்மா என்கிட்ட பேசினது, அதிகமாக திட்டுனது, நாங்கள் 2 பேரும் ஆர்கியூ பண்ணது, அதைத்தான் எழுதியிருக்கோம். இந்த தண்ணி பற்றி கவிதை சொன்னாங்க இல்லையா, சாபம் கொடுக்கறது, அதிகமாக எங்கள் அம்மா ஏதாவது வேலை பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கும் போது நாங்களே போய் தண்ணி கேட்கும்போது சொல்லுவாங்க, எடுத்து குடிக்க மாட்டிங்களா அப்படின்னு. ஸோ அவங்க என்ன கேட்ட கேள்வி, அவங்க என்ன திட்டின வார்த்தை, இதுக்குன்னே நிறைய அம்மா கிட்ட சண்டை போடலாம் போல. அப்போ அடுத்த கவிதை தொகுப்பும் தயாராகிரும். அந்த மாதிரியான நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் தான் இதில் கவிதையாக இருந்திருக்கு. அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் எப்பவுமே சொல்லுவாங்க, திரும்பி படுக்கிறதுக்குள்ளே பொழுது விழுந்துருச்சு. அந்த வார்த்தை எல்லாமே, அந்த வார்த்தைகளை கேட்டும் அதை வந்துட்டு நான் சுற்றி இருக்கவங்க கிட்ட பார்த்தும் அதை வந்து நான் அணுகின விஷயம்தான் இங்கே கவிதையாக மாறி இருக்கு. இதையே அக்கா வந்து ரொம்ப சிறப்பாக பேசியிருந்தாங்க, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த நூலை வந்து யார் பேசணும்னு எனக்கு கேட்கல, ஆனால் நான் என் மனசில் வந்து 2 பேர் நினச்சிருந்தேன், இவங்க தான் பேசணும் அப்படின்னு. நான் முதல் இடத்துல வச்சுருந்தது சுடரக்காவை தான் வச்சுருந்தேன். அது ரொம்ப இயல்பாகவே அமைஞ்சிருச்சு, அதுக்கும் ரொம்ப நன்றி. பொதுவாக வந்து ஒரு பெண்ணை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவள் ஒரு பூ, இல்லை அவள் ஒரு பட்டாம்பூச்சி, இல்லை அவள் ஒரு நிலா, இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. எனக்கு என்றைக்குமே ஒரு கேள்வி இருக்குது, ஏன் அவள் ஒரு பட்டாம்பூச்சியாக இருக்கணும், ஏன் அவள் ஒரு நிலாவாக இருக்கணும், நீங்கள் ஏன் அவள் இதுவாக தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அவள் எதுவாக வேணா இருக்கட்டும், ஏன் அவள் ஒரு அடர்ந்த வனமாக இருக்கட்டும், அதுக்குள்ளே என்னவா நீங்கள் அடர்வனம்னு சொன்னாலுமே நம்மளுடைய பொது பார்வை எப்படி இருக்கும் அப்படின்னா அவள் ஒரு புள்ளிமானாக இருப்பா, இல்லை ஒரு முயலாக இருப்பா, அப்படி தான் யோசிக்க தோணும். அப்படியெல்லாம் கிடையாது. அவள் ஒருவேளை யானையாக இருக்கலாம், சிங்கமாக இருக்கலாம், என்னவா வேணா இருந்துட்டு போகட்டும் அப்படிங்கிறது தான் அவளினும் அடர்வனம். இந்த அடர்வனம் அப்படிங்கிறது ஒரு குறியீடு தான். இந்த அங்கே இருக்கக்கூடிய யானை, பட்டாம்பூச்சி, முயல், மான், இதெல்லாமே நான் ஒரு பெண்ணினுடைய உணர்வுகளாகவும் உளவியலாகவும் வந்து அதில் கடத்த முயற்சி பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே ஒரு அடர்ந்த வனத்துக்குள்ளே பயணம் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாராலையும் சாத்தியப்படாது. இப்போ நான் திடீர்னு ஒரு காட்டுக்குள்ளே இறங்கி நான் ஒரு 2 நாள் சுற்றிட்டு வரேன் அப்படின்னு என்னால் முடியாது. ஏன்னா அதுக்குள்ளே என்ன விலங்கு இருக்கோ, அது என்ன எப்படி தாக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அதுக்குள்ளே பயணம் பண்ணோம்னா நமக்கு அறிவு வேணும், எதை எப்படி கையாள தெரியணும். அதே மாதிரி தான் பெண் என்பவள். நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், நிறைய கல்யாணமானவங்களாம் இருக்கீங்க, எல்லா நேரத்துலையும் உங்கள் மனைவி கிட்ட எல்லா வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா எப்போ கோவப்படுவாங்க, எப்போ திட்டுவாங்க அப்படிங்கிற அந்த ஐயம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி உணர்வு இருக்குது, உளவியல் இருக்குது. அதை தான் இங்கே பொருத்தி பார்த்துருக்கேன். நீங்கள் ஒரு வனத்துக்குள்ளே எவ்வளோ பக்குவமாக போவீங்களோ, எப்போ வந்து ஒரு பட்டாம்பூச்சி உங்கள் கையில் உட்காருமோ, எப்போ வந்து ஒரு பாம்பு கொத்துமோ, எப்போ வந்து ஒரு சிங்கம் கர்ஜிக்குமோ, அதே மாதிரி தான் தொகுப்பையும் அணுகணும். அதே மாதிரி உங்கள் கூடயே இருக்கக்கூடிய அவள்களை, பெண்களை அணுகணும் அப்படிங்கிறது தான் அந்த தொகுப்பின் மூலமாக நான் சொல்ல ஆரம்பித்தேன். அதே மாதிரி அவள் எனும் அடர்வனம், அது அவள் வனம் அப்படின்னு ஒரு அழகான வார்த்தையை எனக்கு ஒருவர் பரிசளிச்சிருந்தார். ரொம்ப நன்றி அவருக்கும். இந்த அடர்வனத்தில் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவள் சொல்லுவாங்க இல்லையா, காட்டுக்கு ராஜா யார்? காட்டுக்கு ராஜா சிங்கம். ஏன் சிங்கமாக தான் இருக்கணும்? ஏன் சிங்கமாக தான் இருக்கணும்? யாராக வேணா இருந்துட்டு போட்டுமே, சிங்கமாக இருக்கட்டும், யானையாக இருக்கட்டும். நீங்கள் பட்டாம்பூச்சி அப்படின்னா பட்டாம்பூச்சியாகவே இருந்துட்டு போட்டோம். ஏன்னா அது அவங்க காடு, அவங்க வனம். ஒரு வனத்துக்குள்ளே நீங்கள் எவ்வளோ பக்குவமாக போவீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் பெண்களை அணுக வேண்டும், அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க வேணும் அப்படிங்கிறத இதன் மூலமாக நான் சொல்கிறேன். என்னுடைய ஐயா கல்லூரி டைமில் நிறைய பாடம் எடுத்திருக்காரு. அதில் எனக்கு எப்பவுமே ஞாபகம் இருக்கக்கூடிய ஒரு குறள் அப்படின்னா, கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. கேட்டிருக்கீங்களா? அப்படின்னா கொக்கு வந்து அதோடைய இறை வர வரைக்கும் காத்திருந்து ரொம்ப நேரம் காத்திருக்குமாமா. அதுக்கப்புறம் அதோட இறை வந்த உடனே சும்மாலாம் நிற்கக்கூடாது, டக்குன்னு கொத்திடணும்.
அந்த மாதிரி கொத்துனாதான் அந்த இறை நமக்கு கிடைக்கும். அந்த காலம் நமக்கான காலம் வரும்போது அதை உரிய முறையோடு செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறது நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. இது என்றைக்குமே மறக்காது. ஐயா, நான் சரியான டைமில் தானே கொத்திருக்கேன். ரொம்ப நன்றி. நிறைய ஆட்களுக்கு நன்றி. நான் யாராச்சும் பேர் விட்டு போயிருந்தேன் அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் நன்றி. தனித்தனியாக நன்றி சொல்லி நான் யாரையும் பிரித்து பார்க்காத விரும்பாதனால எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அவளிடம் அடர்வனத்தை வாங்கி படிங்க. பாராட்டுக்களை போலவே விமர்சனங்களுக்காகவும் நான் காத்திருக்கிறேன். நன்றி.